திருப்பத்தூர் மாவட்டம் பாப்பனூர் பகுதிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை சரி செய்து தர பலமுறை கூறியும் அதிகாரிகள் தட்டி கழிப்பதாக கூறி பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலில் அந்த போராட்ட காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தன், மேலும் விவரங்கள். ஷாம், அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பாப்பானூர் பகுதியில சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில பாப்பானூர் பகுதிக்கு செல்லும் 1 கிலோமீட்டர் அளவிலான சாலை மிகவும் குண்டும் குழியுமாக உள்ளது. தற்போது பெய்த கனமழையின் காரணமாக சேறு சகதியமாக இந்த சாலை மாறியதன் காரணமாக பொதுமக்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அதிகாரிகளோ இந்த பகுதி குர்சலாப்பட்டு ஊராட்சிக்கு சேர்ந்தது மற்றும் இரணாப்பட்டு ஊராட்சிக்கு சேர்ந்தது என தட்டி கழிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில 2 ஊராட்சிகளும் சேர்ந்ததாக இந்த பாப்பானூர் கிராமம் உள்ளதால யாரும் நடவடிக்கை எடுக்க முன் வராத காரணத்தால ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆலாங்காயம் வழியாக திருப்பத்தூர் செல்லும் சாலையில பேருந்தை சிறைப்பிடிச்சு சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இந்த சம்பவம் இந்த குர்சலாப்பட்டு போலீசார் விரைந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களில் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. இருப்பினும் மாவட்ட அதிகாரிகள் வரும் வரை நாங்க கலைந்து செல்ல மாட்டோம் என்று சாலையில பேருந்தை சிறைப்பிடிச்சாங்க. இதனால பார்த்தோம்னா ஆலாங்காயம் வழியாக திருப்பத்தூர் செல்லும் சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.